நான் எப்படி நம்புவேன்? எல்லாரும் சேர்ந்து என்ன வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. நீங்களும் அங்க இல்லையா? நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். உங்க முகத்தை பார்த்திருந்தாலாவது எனக்கு எல்லா தைரியமும் வந்திருக்கும். நான் போராடி இருப்பேன், இங்க வந்திருக்கவே மாட்டேன். நீங்க இல்லாததுனால தான் இங்க வந்துட்டேன். என்னாச்சு மாப்பிள்ள? என்னம்மா மாப்பிள்ள என்ன சொல்றாரு? அது ஒண்ணு இல்ல ஆண்டி. நானும் வசுவும் சேர்ந்து வரலான்னு நினைச்சோம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது, அதனால வெளியில போயிட்டேன். நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வசு மட்டும் தனியா கிளம்பி வந்துட்டா. அதான் ஏன் இப்படி வந்தேன்னு கேட்டேன். ஏமா, மாப்பிள்ள தான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காருல்ல, அதுக்குள்ள உனக்கு என்னம்மா அவசரம்? இங்க பாரு மாப்பிள்ள எப்படி பதறாருன்னு. ஏங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயம் நீங்க பாட்டுக்கு ஏதாவது கருத்து சொல்லிட்டு இருக்காதீங்க. அதான் 2 பேரும் சேர்ந்து வந்துட்டாங்கல்ல. மாப்பிள்ள வந்தது வந்துட்டீங்க, ஒரு 10 நிமிஷம் இருங்க மாப்பிள்ள, சாப்பாடு ரெடி ஆயிடும். ஆமாமா, சாப்பிட்டே போயிடுங்க. ஆண்டி தப்பா நினைக்காதீங்க. ஆபீஸ்ல கொஞ்சம் அர்ஜென்டா ஒர்க் இருக்கு, அதனாலதான் வசுவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நம்ம வீடு தானே, இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து சாப்பிடுறேன். வசு கிளம்பலாமா? என்னம்மா மாப்பிள்ள கிளம்பலாமான்னு கேக்குறாரு, நீ வாட்டி யோசிச்சுக்கிட்டு நிக்கிற? ஏங்க, எந்த பொண்ணுக்குதான் அம்மா வீட்டை விட்டு கிளம்ப மனசு வரும் சொல்லுங்க? எல்லாம் சரிம்மா, மாப்பிள்ள வெயிட் பண்றாருல, அதையும் நம்ம பார்க்கணும் தானே. நமக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு நாம புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்படி ஒருத்தர் காக்க வைக்கிறோமேங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். அங்கிள், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அங்கிள். இல்லைங்க மாப்பிள்ள, அவர் சொல்றதுல அர்த்தம் இருக்கு. நாங்க ரொம்ப சாதாரணமானவங்க. எங்க பொண்ணுக்கு ஒழுங்கா சீர்கூட பண்ணாம இருக்கும். உங்க நல்ல மனசுக்கு வைரத்திலேயே மோதிரம் போடலாம். ஆனா எங்களால முடிஞ்சது ஒரு தங்க மோதிரம் தான். அதுவும் ரொம்ப சின்னதா. ஆனா நீங்க அதையும் மதிச்சு பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டீங்க. அதுவும் நீங்க கையில போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள்ள. ஆண்டி, அந்த மாதிரிலாம் என்ன பிரிச்சு பார்க்காதீங்க. நானும் உங்கள ஒருத்தன் தான். வசதியை காரணம் காட்டி என்ன பிரிச்சிடாதீங்க. வசு கிளம்பலாமா? அப்பா வரும்பா. அம்மா வரும். மாப்பிள்ள இன்னொரு முறை வரும்போது சாப்பிட்டு தான் போகணும். கண்டிப்பா சாப்பிட்டு போறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. வசு மாப்பிள்ள நல்லா இருங்க. நல்லா இருக்கணும் 2 பேரும். கிளம்பலாம். வரேன். வசு, ஏன் இப்படி பாக்குற? அர்ஜுன் சார், நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. ஆமா வசு, மாறிட்டேன். இந்த மாற்றத்துக்கு காரணமே நீதான் வசு. கொடை கையில இருக்கிற வரைக்கும் அதோட அருமை நமக்கு தெரியவே தெரியாது. அது நம்ம கையை விட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோயேன், மழை வந்து உடனே அந்த கொடையோட அருமைய நமக்கு புரிய வச்சிடும். அது மாதிரிதான் நீயும். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல வசு. அப்ப உன்னோட அருமையே தெரியல. ஆனா நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த நொடியை நான் புரிஞ்சுக்கிட்டேன் வசு. ஏன்னா நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை வசு. வசு வசு சொல்லுங்க அர்ஜுன் சார். பழையபடி என் வாழ்க்கையில எல்லாமே சரியாயிட்ட மாதிரி இருக்கு வசு. உண்மைதான் அர்ஜுன் சார். வசு, நீ ஏதாவது முக்கியமான விஷயத்த தொலைச்சிட்டு தேடி இருக்கியா? அப்படி
தேடி தேடி அந்த பொருள் கிடைச்சதுன்னா ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த அளவுக்கு சந்தோஷத்துல தான் நான் இருக்கேன். இதை எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல. பட் இன்னொரு தடவை என்னை விட்டு போயிடாத. என்ன அர்ஜுன் சார், இன்னைக்கு அடிக்கடி கியரை மாத்துறீங்க? ஃபர்ஸ்ட் கியர்ல போனா கூட அப்படியே டாப் கியர்ல போன மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு. நீ நானு லைஃப் ஃபுல்லா இப்படியே இருந்துடலாமோன்னு தோணுது. ஒண்ணு அப்படி இல்ல இப்படியா? பாத்து சார், கியரை மாத்துறேன்னு சொல்லி தவறுதலா ரிவர்ஸ் கியரை போட்டு போறீங்க. இன்னொரு தடவை நீங்க லைஃப்ல ரிவர்ஸ் கியர் போட்டா என்னால தாங்க முடியாது சார். இல்ல வசு, என் வாழ்க்கையில ரிவர்ஸ்ங்கிறதே இனிமே இல்ல. இனிமே எப்பவுமே நீ என் கூட தான் இருப்ப. மீனாட்சி, மம்மி, ஆன்ட்டி, வசு வந்துட்டான். அதுதான் நான் பார்த்தேன். இவ எங்க வந்தா? மா மா மா, சீக்கிரம் வாங்க. ஐயோ, சீக்கிரம் வாங்க. என்ன பாட்டி? ஒரு நாள் கூட நிம்மதியா இல்ல. என்ன ஆச்சு? அதுக்குள்ள மேய போன மாடு திரும்பி வந்த மாதிரி வந்துட்டா. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க, அங்க பாருங்க. போலாம் வசு. ஒரு நிமிஷம் நில்லுங்க, அப்படியே இருங்க, இப்ப வந்துடுறேன். தள்ளுங்க. ஆ? வசு, நீ திரும்பி வரணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்ல. அந்த கடவுள் தான் உன்னை அர்ஜுன் கூட மறுபடியும் சேர்த்து வச்சிருக்காரு. ஏதோ போதாத காலம் வசு. உன் வாழ்க்கையில நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. இனி அதெல்லாம் இல்லாம நீ சுகமா வாழணும்னு உனக்கு நான் சுத்தி போடுறேன். அர்ஜுன் கூட சேர்ந்து நில்லு. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, அந்த குண்டு கண்ணு, கெட்ட கண்ணு, பேய் கண்ணு, எந்த கண்ணு பட்டிருந்தாலும் பட்டு போகட்டும். துப்புமா, நீ துப்பு. நட்சத்திரா, மம்மி வா. ஆ. இந்தா, இத கொண்டு போய் நெருப்புல போட்டுரு. நீ திரும்பி வந்த நேரம் இந்த வீட்ல சந்தோஷமும் சௌக்கியமும் நிறைஞ்சிருக்கணும். உள்ள போங்க. வசு, போய் அந்த காமாட்சி விளக்கு ஏத்து. அத்தாச்சி, என்ன அத்தாச்சி? அவ என்ன புதுசா கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள வரா? அவளுக்கு திருஷ்டி சுத்துறது என்ன, விளக்கேத்த சொல்றது என்ன? வரவேற்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கே. ஏன் அத்தாச்சி பண்ணக்கூடாதா? வசு இந்த வீட்டு மருமக தானே. அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்தா சுத்தி போட வேண்டியது பெரியவங்களான நம்ம கடமை தானே. அதுவும் போக இவதான் இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவ. வீட்லயே இருந்தா போர் அடிக்குமேன்னு வாக்கிங் போற மாதிரி வெளியில போயிட்டு வந்திருக்கா. அதுக்கு எதுக்குமா இவ்ளோ பெரிய சீனு? வசு, அவங்க கிடக்குறாங்க, நீ போய் விளக்கேத்த. நீ ஏத்த போற வெளிச்சத்துலதான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற தீய சக்தி எல்லாம் வெளியில போகும். அத்தாச்சி, என்ன 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 போனா போகட்டும், ஒரு தீக்குச்சி தானே இவ கொளுத்திட்டு போட்டுன்னு பார்த்தா நீங்க என்னடான்னா தீய சக்தின்னு ஷாலினி மூஞ்சி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. அப்போ ஷாலினி என்ன தீய சக்தியா? அத்தாச்சி, நான் தான் சொல்றேன்ல, விளக்கேத்துற வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருங்க. நான் ஏன் பேசாம இருக்கணும்? இல்ல நான் ஏன் பேசாம இருக்கணும்னு கேக்குறேன்.
கேட்டீங்களா முதலாளி அம்மா? இந்த வசு என்னமோ பெருசா உத்தமி மாதிரி நம்ம ஷாலினியை பார்த்து தீய சக்தின்னு சொல்றாங்க. அப்படி என்ன இவ பெரிய யோகியமா? திருட்டு தாலி கட்டிக்கிட்டு வந்தவ தானே இவ? பாட்டி பார்த்து பேசுங்க. அனாவசியமா வசு ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். அர்ஜுன், பெரியவங்கள மரியாதை இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, இப்ப பாட்டி என்ன தப்பா சொல்லிட்டாங்கன்னு இப்படி பேசுற? இவ திருட்டு தாலி கட்டிட்டு வந்தவ தானே? இவ கூட கம்பேர் பண்ணா ஷாலினி 100% பெட்டர். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு மருமகன்னா அது ஷாலினி தான். இந்த வீட்டுல விளக்கேத்துற உரிமையும் அவளுக்கு மட்டும்தான் இருக்கு. மா மா, இவ்வளவு நாளும் நீங்க சொன்னதுக்கு நான் எதுவுமே மறுத்து பேசினதே இல்லம்மா. நான் உங்க பேச்சை கேட்டு வசுவை நான் எத்தனையோ தடவை வேதனைப்படுத்தியிருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் நான் உங்க மேல வச்சிருந்த அன்பும் மரியாதையும் தாம்மா. இப்பவும் அதே அன்பு பாசம் மரியாதை எல்லாமே இருக்கு. என்ன தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. வசு விளக்கேத்தட்டும். பாவமா வசு, மனசளவுல அவ ரொம்ப நொந்து போயிருக்காமா. அவளை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குமா. நீங்க உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, மேற்கொண்டு பேசி அவளை காயப்படுத்திடாதீங்கம்மா. நீங்க அப்படி பேசுறதுனால காயப்பட போறது வசு மட்டும் இல்லம்மா, நானும் தான். அந்த வேதனையை எனக்கு தரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா பேசுங்கம்மா. நான் எதுவும் சொல்லல. என்ன அர்ஜுன் இப்படி சொல்லிட்ட? என்னோட சந்தோஷமே நீதானடா. உனக்கு ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை தரணும்னு தான் முடியாத இந்த நிலைமையிலயும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அது புரிஞ்சுக்காம நீ இப்படி பேசிட்டியே. சாரிமா. சரிப்பா, நான் எதுவும் சொல்லல. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதுபடியே செய். போ. வசு, சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு போய் விளக்கேத்த போ. போ வசு. மாமா, இப்போதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. நீங்க வேணா பாருங்க, இனிமே நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே சந்தோஷமா தான் அமையும். அடி பாவி, ராணி மாதிரி வாழணும்னு நினைச்சு மனசுக்குள்ள ஒரு கோட்டையை கட்டி வச்சிருந்தேன்டி. அதை இப்படி ஒரே நாள்ல அடிச்சு குப்பையில தள்ளி விட்டுட்டியே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வசு, 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 வசு. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், என்ன ஆச்சு? அது ட்ரீம். ட்ரீமா? என்ன ட்ரீம்? என்ன சொல்றது வசு, இந்த நிமிஷம், இந்த நொடி என் மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் மனசுல இருந்த பெரிய பாரத்தை அப்படியே இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் இது வரைக்கும் செஞ்ச எல்லா விளையாட்டுத்தனத்துக்கும் பிராயச்சித்தம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். அடேங்கப்பா. ஆமா வசு, உன் கூட கையை கோர்த்துக்கிட்டு உன் முகத்தையே பார்த்துக்கிட்டு ஆயுசு முழுக்க அப்படியே ஓட்டிடணும் போல இருக்கு. வேற ஏண்டி, நான் சீரியஸா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ கிண்டல் பண்றியா? அர்ஜுன் சார், இந்த மாதிரி சீரியஸா எல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் உங்க மூஞ்சிக்கு செட்டே ஆகாது. அர்ஜுன் சார்னா ஜாலி, அர்ஜுன் சார்னா ஃபன், அர்ஜுன் சார்னா அட்மைரிங். நீங்க அப்படியே இருந்தா போதும். ஓகே, நான் சீரியஸா பேசக்கூடாது அவ்வளவுதானே? சரி சரி, நம்மளை பத்தி பேசலாம்ல.
பேசலாமே. சரி வசு, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன? என்ன? அப்படியே ஒண்ணும் தெரியாத பச்சை குழந்தை மாதிரி நடிப்பு. சரி சரி, நீ சொல்ல மாட்ட, நானே சொல்றேன். நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அப்படியா சார்? எனக்கு தெரியவே தெரியாதே. அன்னைக்கு எதுவுமே தெரியாம தான் பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி ஒரே அட்டகாசம் பண்ணியா? பரவாயில்லையே, அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. விளையாடாத வசு, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நடக்க வேண்டியது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு எல்லாமே கூடி வந்திருக்கு. நானும் நீ மட்டும் தனியா இருக்கோம், யாருமே இல்ல, வரவும் முடியாது. அதுக்கு நம்ம திரும்பவும் ஒன்னா சேர்ந்துட்டோம்ல. அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே, அத செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? ஓ ஓ ஓ பூ பழம் அதானே? இரு ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இந்த அர்ஜுன் சார், விளையாடினது போதும், கொஞ்சம் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. முதல்ல எனக்கு ஒரு டவுட் வருது, அதை கிளியர் பண்ணுங்க. இந்த நேரத்துல என்ன டவுட் உனக்கு? இந்த நேரத்துல தான் அந்த டவுட் வரணும். கேளு. நீங்க அடிக்கடி ஷாலினிய கார்ல கூட்டிட்டு போயிருக்கீங்க. ஐயோ, அப்போல்லாம் இன்னைக்கு நாம 2 பேரும் கார்ல வரும்போது அங்க கியரை மாத்துறேன்னு கியரை மாத்திட்டே இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி தான் கியரை மாத்தினீங்களா? இல்ல வசு. சொல்லுங்க, எனக்கு உண்மை தெரியணும். யாரு உனக்கு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கணும்னு சொல்லி கொடுத்தது? என் மூளை பாஸ். அந்த மூளையை கழட்டி கொஞ்சம் வாஷ் பண்ண. ஷாலினி மேல எந்த தப்பான எண்ணமும் எனக்கு இல்ல. ஏதோ முன்னாடிதான் தொட்டு பேசுறது விளையாடுறதுலாம், அதுக்குத்தான் நீ பாக்குறதுல எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு. சரி சரி, ரொம்ப பயந்த மாதிரி நடிக்காதீங்க, நான் நம்பிட்டேன். அப்போ வா, ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலாம். அர்ஜுன் சார், எப்ப பாரு என்ன ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்பதான் ஃபர்ஸ்ட் நைட்னே கேக்குறேன் நானு. அர்ஜுன் சார், இப்ப நாம குடும்பம் இருக்கிற நிலைமையில இதெல்லாம் முக்கியமா? தம்பி ஜெயில இருக்காரு, அம்மா முடியாம இருக்காங்க. கிண்டல் பண்ணாத அர்ஜுன் சார். இப்போ நமக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட் நைட் இல்ல, நம்மள ஆக்டோபஸ் மாதிரி சுத்தி வளைச்சிருக்கிற பிரச்சனைகளை ஒவ்வொன்னா அறுக்கணும். அப்பதான் நிலைமை நம்ம கைக்குள்ள வரும். கரெக்ட் தான் வசு, நம்ம வீட்டை பழையபடி சந்தோஷமா மாத்தணும். அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். முதல்ல அந்த ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிக்கணும். அவர் மட்டும் ரஞ்சித்தை பிடிக்க உதவி பண்ணிட்டா பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இந்த மாதிரி செய்யறதுக்கு நமக்கு பல வேலைகள் இருக்கு. அதனால கிடைக்கிற நேரத்துல குளிருக்கு அடக்கமா இழுத்து போத்திட்டு தூங்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நைட் தான் இல்லைன்னு சொல்லிட்ட. அட்லீஸ்ட் ஒரு ஓகே வேணாம், பார்க்காத, அப்படி போறேன். அர்ஜுன் சார், உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. அதுக்கு அன்னைக்கு அந்த ஆட்டோ டிரைவர் தப்பா சொல்லிருப்பாருன்னு நீ நினைக்கிறியா மீனாட்சி? இல்லக்கா, அவரை பார்த்தா பணத்துக்காக பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியலக்கா. அதுவும் போக அவரே தானே ரஞ்சித் பேரை கேட்டுட்டு நம்ம கிட்ட பேசினாரு.
ம், நீ சொல்றது ரொம்ப சரி. அன்னைக்கு அவர் சொன்னது எல்லாமே உண்மை மாதிரி தான் தெரிஞ்சது. இல்லனா நம்ம வீட்டை பார்த்ததும் இதெல்லாம் அவரு நம்ம கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து அவரு பார்க்காதது பாட்டிய மட்டும்தான். ஆனா பாட்டி அவனை வாசல்ல பார்த்ததா சொன்னாங்களே. மீனாட்சி, இன்னுமா நீ பாட்டி சொல்றத நம்புற? பாவண்டா, நம்மளை விட்டுட்டு இப்படி போயிட்டானேடா. உள்ள வந்து அந்த வயசான அம்மா யாருன்னு காட்ட முடியுமா? தாராளமா காட்டுறமா. அம்மா இவங்களை யாரும் இல்லம்மா, இன்னொரு நாள் வந்து பார்த்து சொல்றேம்மா.